அனைவருக்கும் வணக்கம். 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதனோட தொடர்ச்சி 15வது திவ்ய தேசம் திருச்சேரை திவ்ய தேசம். கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பஞ்சச்சார க்ஷேத்திரம் எனப்படுகிறது. மூலவர் சாரநாத பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் சாரநாயகி தாயார். தீர்த்தம் சார புஷ்கரணி. விமானம் சார விமானம். பிரத்யக்ஷம் காவிரி தாய். மார்க்கண்டேய மகரிஷி. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் 13 பாசுரங்களை பாடியுள்ளார். பஞ்சச்சார க்ஷேத்திரம் எனப்படுகிறது. பெருமாள், தாயார், தீர்த்தம், விமானம், க்ஷேத்திரம் ஐந்தும் சேர்ந்து பஞ்சச்சார க்ஷேத்திரம் எனப்படுகின்றது. மூலவர் தனது வலது கையில் பத்மம் வைத்துள்ள காட்சி பரமபதம் எனப்படும். வைகுண்டத்தில் பெருமாள் தனது வலது கரத்தில் பத்மம் தாமரை வைத்துள்ளதற்கு ஒப்பானதாகும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திவ்ய தேசம். முன்பு ஒரு காலத்தில் பிரம்மா பிரளயம் ஏற்படும் போது வேத, ஆகம, சாஸ்திர, இதிகாச, புராணங்களின் சாரத்தை இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு தேவையான விதைகள் இவை அனைத்தையும் இட்டு வைப்பதற்கு ஒரு குடம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். எங்கு மண் எடுத்து குடம் செய்தாலும் அது உடைந்து கொண்டே இருந்தது. பிரம்மதேவர் பகவான் விஷ்ணு இடத்தில் பிரார்த்திக்க அவர் வழிகாட்டுகிறார். பகவான் பிரம்மதேவரை சோழ நாட்டில் முக்கிய தலமான திருச்சேரை சென்று சாரத்தீர்த்தத்தில் மண் எடுத்து குடம் செய் என்றார். பிரம்மதேவரும் அவ்வாறே இத்திவ்ய தேசத்திற்கு வந்து மண் எடுத்து குடம் செய்து அனைத்தையும் நிரப்பி வைத்தாராம். அதனால்தான் இந்த ஊருக்கு சாரக்ஷேத்திரம் என்று பெயர். திருச்சேரை என்றால் எல்லாம் சேர்க்கப்பட்டது. அந்த குடத்தை இங்குள்ள மண்ணால் செய்து அதில் அனைத்து சாரங்களையும் இட்டு வைத்ததால் திருச்சேரை எனப்படுகிறது. மார்க்கண்டேயர் முக்தி அடைந்த தலம் என்பதாலும் இத்திவ்ய தேசத்திற்கு சிறப்பு. வைகுண்டத்தை அடையக்கூடிய ஆன்மீக பாதைக்கு அர்ச்சராதி மார்க்கம் என்று பெயர். குடத்தின் வாசல் பகுதி குடவாசல் என்றும், குடத்தின் சாரமான வயிற்றுப்பகுதிதான் சாரக்ஷேத்திரம் என்றும், குடத்தின் மூளைப்பகுதிதான் கும்பகோணம் என்றும் அழைக்கப்படுகிறது. ராமர் வனவாச கோலத்தோடு காட்சியளிக்கிறார். ஜடாமுடியுடன் மரவுரி தரித்து ராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் ஆகியோருடன் காட்சியளிக்கிறார். கோயில் நீளம் 380 அடி, அகலம் 234 அடி. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் 90 அடி உயரம் உள்ளது. கங்கை நதிக்கும் காவிரி நதிக்கும் இடையே யார் உயர்ந்தவர்கள் என்ற போட்டி வந்தது. இருவரும் பிரம்மதேவரிடம் சென்று கேட்க பிரம்மதேவர் கங்கை நதிதான் உயர்ந்தது என்று கூறிவிட்டார். வாமன அவதாரத்தின் போது திருவிக்கிரம பெருமாளின் ஸ்ரீபாத தீர்த்தம்தானே கங்கை நதி. அதனால்தான் கங்கைக்கு ஏற்றம். காவிரி தாய் தனக்கும் கங்கையைப் போல பெருமை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பிரம்மதேவரிடம் கேட்டாராம். பிரம்மதேவர் சோழ நாட்டில் பஞ்சச்சார க்ஷேத்திரத்திற்கு சென்று விஷ்ணு பகவானை நினைத்து தவம் செய் என்று சொன்னார். பகவான் 3 வடிவமாக காட்சி கொடுத்தார். காவிரி தாயின் தவத்தை மெச்சி மாமதலை பெருமாளாக, சின்ன குழந்தையாக காவிரி தாயின் மடியில் தவழ்ந்தார். இரண்டாவதாக உலகத்தில் அனைத்தும் தான் நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கிறார் என்கின்ற விஸ்வரூப தரிசனத்தை பகவான் காவிரி தாய்க்கு காட்டினார். மூன்றாவதாக பகவான் வைகுண்டத்தில் எப்படி இருப்பாரோ ஸ்ரீமன் நாராயணன் 5 தேவிமார்களுடன் சங்கு சக்கரங்களுடன் காட்சி கொடுத்தாராம். ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார், நீலாதேவி தாயார், மகாலட்சுமி தாயார், சாரநாயகி தாயார் ஆகியோரோடு காட்சி கொடுத்தாராம். தைப்பூசம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுவது இத்தலத்தில் சிறப்பு. உற்சவத்தின் 10ஆம் நாளன்று தேரோட்டம் நடைபெறும். அன்றுதான் காவிரி தாய்க்கு பெருமாள் 5 தேவியர்களோடு காட்சி அளித்த நிகழ்வு நடைபெற்றது. காவிரி தாய் நினைத்தது கங்கைக்கு சமமாக வேண்டும் என்று. அதையும் பகவான் நிறைவேற்றி கொடுத்தார். நான் திரேதாயுகம் முடியும் பொழுது விபீஷணன் என்னை இலங்கைக்கு அழைத்து செல்லும் பொழுது திருவரங்கத்தில் வந்து சயனித்துக் கொள்வேன். அப்பொழுது என் திருவடியை
வருடிக்கொண்டு நதியாக ஓடிக்கொண்டிருப்பாய் என்று பெருமாள் சொன்னார். செய்த பாவங்களால் வரக்கூடிய துன்பங்கள் வராமல் காக்க வேண்டிக் கொள்கிறார்கள் சாரநாத பெருமாளை. இந்த பெருமாளை ஒரு முறை வழிபட்டால் காவிரியில் 108 முறை புனித நீராடிய புண்ணியம் கிடைக்கும். எல்லாவித சங்கடங்களையும் தீர்த்து வைப்பார் சாரநாத பெருமாள். நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் வைணவ தலங்கள் புனரமைக்கப்பட்டன. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயில் திருப்பணி நடைபெற்று வந்தது. நல்லவாணர் என்கின்ற அமைச்சர் திருச்சேறை பெருமாள் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். மன்னார்குடி கோயில் திருப்பணிக்கு கொண்டு செல்லப்படும் வண்டிக்கு ஒரு கல் வீதம் இங்கே இறக்கி வைத்தார். மன்னனுக்கு செய்தி தெரிந்து சினம் கொண்டு வந்து பார்த்தார் மன்னர். அமைச்சர் பெருமாளை வேண்ட சாரநாத பெருமாள் மன்னனுக்கு மன்னார்குடி ராஜகோபாலனாக காட்சியளித்தார். மகிழ்ந்த மன்னன் இத்திவ்ய தேச திருப்பணிகளையும் செய்தார். இங்கு ராஜகோபாலருக்கு சந்நிதி உள்ளது. நன்றி. அடுத்த திவ்ய தேசத்தில் பார்க்கலாம்.